வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் உதவியாளர், மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 விதமான கேட்டகரியை அந்த வேலைவாய்ப்பை பிரிப்பாங்க. இதில் வந்து சம்பள விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபடலாம். மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகபட்ச சம்பளமாக கிடைக்கும், உதவியாளருக்கு குறைவு, அதேமாரி சமையலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்வு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வேலை அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான ஒரு பணி அப்படிங்கிற மாரி முன்கூட்டி இந்த மதிய உணவு திட்டத்தில் இணையிறாங்களா அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக 1 by 1 ஆனால் வந்து எல்லா வீடியோவுமே உடைச்சி சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஒரு 6700 காலி பணியிடங்கள் இப்போத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, நெருங்கிறதுனால சின்ன அறிவிப்புகள் வெளியிடுவாங்க. அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து உடனே போய் இந்த ஆஃபர்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து எப்போ விண்ணப்பிக்கிறத விட்டீங்களோ அதிலேருந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் ஒன்று விடுவாங்கன்னு போன 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து விட போகிறாங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பரவாயில்ல. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லா விதமான அப்டேட்டுமே பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு. அது எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th சர்டிஃபிகேட் இல்லை 8th சர்டிஃபிகேட், ரெண்டாவது அதோடைய டிசி. நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே டிசி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 8th முடித்தாலும் சரி, 10th முடித்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜே முடிச்சிங்க அப்படின்னாலுமே அதுக்கு டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக வேண்டும். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயமாக வேண்டும். அடுத்தது அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எதுக்குங்க யூஸ் ஆகுது, நாங்கள் என்ன தான் இதை நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா விஓ ஆஃபீஸ் போகணும். விஓ ஆஃபீஸில் மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போய் கேட்க முடியாது. அவங்க வந்து போட்டும் தரமாட்டாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து விஓ ஆஃபீஸ்லேயே போய் கேட்குறது பரவாயில்ல. அங்கே போயிட்டு இப்படி எனக்கு வந்து விஓ சார் இப்படி வந்து எனக்கு தூர சான்றிதழ் வேணும், நான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக அந்த சான்றிதழை ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணி அந்த சீல், ரவுண்ட் சீல் வச்சு சிக்னேச்சர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து இதில் வச்சு பின் பண்ணி அனுப்பணும். ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ கலர் பிரிண்ட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது. ஒரிஜினலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு நீங்கள் அனுப்பணும். மறுபடியும் வேணும் அப்படின்னா இன்னொரு காப்பீஸ் வந்து அவங்ககிட்டே சார்கிட்டே சொல்லி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது எதுக்கு ஒரிஜினல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சீலு அது எல்லாமே ஒரிஜினலாகிட்டே இருக்கணும் அந்த ஒரு பேப்பரில் மட்டும்.
மற்ற பேப்பர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. கவர்மெண்ட் ப்ராப்பராக நம்பர் கொடுத்துருப்பாங்க, வரிசை எண் இதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எதுவும் நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்காது, அது பண்ணவும் முடியாது. அதனால தான் ஒரிஜினலாக வைக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சிட்டிங்களா, அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ மேலே ரைட் சைடில் 2 புகைப்படம். பாஸ்போர்ட் அளவு கொண்டது ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புகைப்படமாக இருக்கணும். நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதை இப்போ அனுப்புனீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே ரீசெண்டாக இருக்கிற மாரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வச்சு பின் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும், வச்சு பின் பண்ணிடுங்க 2 ஃபோட்டோ வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல். தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில் பார்த்துடலாம். அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆட்கள் சிறப்பு தகுதி அளவுகோல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே உதவியாளர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வயது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக 45 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். இதில் தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் 10 வருஷம். அப்படின்னா 40ன்னு வச்சுக்கோங்களேன், 55 வருஷம் வந்து தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்லைன் விண்ணப்பங்களும் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் விண்ணப்பங்களும் கொடுத்துருக்காங்க. 2 விதமான கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும், பெயர், கல்வி தகுதி மற்றும் முகவரி போன்ற விவரங்களை உள்ளிடவும். ஆவணங்களை பதிவேற்றுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமர்ப்பிக்கும் போது பாஸ்போர்ட் அளவு கொண்ட புகைப்படம், கையொப்பம் மற்றும் சான்றிதழை ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை இணைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முன் விவரங்களை சரிபார்த்து பொருந்தினால் தேவையான கட்டணங்களை செலுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனு. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது ஓபிசிக்கு 100 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு 50 ரூபா. பின் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய விதமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விதமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூபிஐ மூலமாகவும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பணம் கட்டிக்கலாம். அதெல்லாம் நெட் பேங்கிங் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கார்ட்ஸ் வெயிட்டிங் தான் கொடுப்பாங்க. இப்போலாம் வந்து யூபிஐ வரைக்குமே வந்துருச்சு கவர்மெண்ட்டு. தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் அளவுக்கு நம்ம புகைப்படம், உங்கள் ஸ்கேன் செய்யப்பட உங்களுடைய கையொப்பம், கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பீடு சான்றிதழ் கேட்குறாங்க. இது பாரு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இருப்பீடு சான்றிதழ் கேட்குறாங்க. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள சான்று, ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி, பேன் கார்டு இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே. கல்வி தகுதி அடிப்படையில் தான் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சம்பள விவரம் ஸ்டார்டிங்கு 12,000 ரூபா, எண்டிங்கு 18,000 ரூபா. அது உதவியாளருக்கு நான் பாருங்கள் சொன்ன மாரி 8-10 நான் சொல்லியிருந்தேன்ல, கம்மி தானே, அது அப்படி தான் கம்மியாக தான் இருக்கும். அது போக போக நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து கீழே பார்த்துக்கோங்க, விண்ணப்பிக்கும் கடைசி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க. மேற்படி பதவிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுதான் வந்து ஒரு அப்டேட்டு. இதுமாரி தான் ப்ரொசீஜரில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து நிறைய விதமான அப்டேட் தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா விதமான தகவலையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விதமான தகவலையுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.